அதிமுக டெபாசிட் இழக்கும் 4 தொகுதிகள். மோடிதான் பிரதமர், ரவீந்திரன் துரைசாமி நெத்தியடி. அதிமுக இந்த மாதிரி 4 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் என்று அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி கூறியுள்ளார். ஆம், ஆனால் திமுக கூட்டணியை உடைத்து ஒரு கட்சியை கூட அவரால் இழுக்க முடியவில்லை. அதாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணி சரியாக அமையவில்லை. பாஜகவிலிருந்து வெளியேறினால் தனது தலைமையை ஏற்றுக்கொண்டு சில கட்சிகள் இணைவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அரசியல் கணக்கு போட்டார். ஆனால் திமுக கூட்டணியை உடைத்து ஒரு கட்சியை கூட அவரால் இழுக்க முடியவில்லை. அதற்கு மாறாக இந்த முறை அதிமுக கூட்டணியிலிருந்து தமிம் அன்சாரி கூட திமுக பக்கம் தாவிவிட்டார். எனவே எதிர்பார்த்த கூட்டணியை அதிமுகவினரால் அமைக்க முடியவில்லை. இறுதி நேரம் வரை பாமக கூட்டணிக்கு வரும் என்று காத்திருந்தார் எடப்பாடி. அந்த கட்சியும் பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்ததால் மிகப்பெரிய பலமில்லாத நிலைக்கும் எடப்பாடி தனித்து விடப்பட்டார். இதில் மிகப்பெரிய சோகம் என்னவென்றால் வரும் 2026 சட்டசபை தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராது என்கிறார் ரவீந்திரன் துரைசாமி. அவர் அப்போது தனித்துதான் களம் காண வேண்டி வரும். அவரது பலத்தை வைத்து ஸ்டாலினை எடப்பாடியால் வெல்ல முடியாது. எனவே 2026 கூட மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக வரும் சூழல்தான் இப்போதைக்கு நிலவுகிறது என்றும் அதிமுக தரப்புக்கு ஒரு ஷாக் கொடுத்திருக்கிறார். உண்மையில் இந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழக்குமா, அப்படி என்றால் எந்தெந்த தொகுதியில் இழக்கும் என்ற விஷயங்களுக்கு விரிவாக ஒரு விளக்கம் அளித்துள்ளார் ரவீந்திரன் துரைசாமி. அவர் ஒரு யூடியூப் தளத்திற்கு இது குறித்து அளித்துள்ள பேட்டியில் கூறியுள்ளதாவது: எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்வில் இந்த 2004 மக்களவைத் தேர்தல் மீண்டும் ஒரு தோல்வியைத்தான் கொடுக்கும் என்பது எனது கணிப்பு. எப்படி இந்த தேர்தலில் ஒரு மெகா கூட்டணியை எடப்பாடி பழனிசாமியால் அமைக்க முடியவில்லையோ அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க முடியாது. கமல்ஹாசனுக்கு 5 சீட்டு தரப்போவதாகவும் அவர் அதிமுக கூட்டணிக்கு வரப்போவதாகவும் சொன்னார்கள். ஆனால் அவர் வரவில்லை. அதேபோல திருமாவளவன் வருவார் என்றார்கள். அவர் உறுதியாக திமுக கூட்டணியுடன் இருந்துவிட்டார். இப்போது செல்லூர் ராஜு ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசியிருக்கிறார். அடுத்த நாளே அதிமுக ஆட்சியில் நிலக்கரி வாங்கியதால் மெகா ஊழல் நடந்துள்ளது என ராகுல் காந்தி ஒரு போடு போட்டுள்ளார். எல்லாருக்குமே தெரிந்துவிட்டது, எடப்பாடியின் சேர்ந்தால் அரசியல் லாபம் கிடைக்காது. ஆகவே ஸ்டாலினுடன் இருந்தால்தான் அதிகாரம் இருக்கும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவர் பக்கமே தான் இயல்பாக நிற்பார்கள். அதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியால் தனித்து இருந்து ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. அந்த பலரும் அவரிடம் இல்லை. ஆகவே அவர் சிலருடன் இணைந்து பொது வேட்பாளரை நிறுத்தும் பட்சத்தில் திமுகவை தோற்கடிக்க முடியும். ஆனால் அதை செய்வதற்கு எடப்பாடி முன்வர மாட்டார். அதிமுக கட்சியை காப்பாற்றுவதற்காக பலரும் பல தியாகங்களை செய்வார்கள். ஆனால் ஒரு தியாகத்தையும் எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டார். அதுதான் அவரது பிரச்சனை. ஆகவே தான் கட்சிக்குள் இடியாப்ப சிக்கல் போல் பல குழப்பங்கள் உள்ளன. இவை மக்களவைத் தேர்தலில் நாடாறு மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியிலான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழக்கும். இது உறுதி. 4 தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியில் டெபாசிட் இழக்குமா அதிமுக. 20 தொகுதிகள் வரை அதிமுக வெற்றி பெறும் என்று சவுக்கு சங்கர் சொன்னார். ஆனால் நான் சொல்கிறேன், அதிமுக 20 முதல் 25% வாக்குகளைத்தான் பெருமை ஒழிய 20 சீட்டுகள் எல்லாம் வெல்லாது. இறுதி தீர்ப்பு என்ன வருகிறது என்பதை நான் 4ஆம் தேதி பிறகு உட்கார்ந்து பேசுவோம் என்கிறார். மேலும் தொடர்ந்து பேசிய ரவீந்திரன் துரைசாமி, மோடி தான் மீண்டும் பிரதமர், அதில் சந்தேகமே இல்லை. இந்த முறை ஊபி, ஹரியானா, டெல்லி, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் சில பின்னடைவுகளை பாஜக சந்திக்கலாம். அதை சரிக்கட்டும் விதமாக தெலுங்கானா, ஒடிசாவில் கூடுதல் இடங்களை பாஜக பெறும். ஆந்திராவில் நல்ல கூட்டணி பாஜகவுக்கு அமைந்துள்ளது. ஆகவே அங்கேயும் பாஜகவுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே எப்படி பார்த்தாலும் பாஜக கடந்த முறை 303 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த முறை அதைவிட அதிகமான தொகுதிகள் கிடைக்கும். அதே போன்று பாஜக 2019 பெற்ற வாக்கு சதவீதத்தை விட அதிக சதவீதத்தை இந்த முறை பெறும் என கூறியுள்ளார்.